உங்களுடைய ஆபீஸ்ல வச்சுதான் எல்லா வேலையும் செய்யறாங்க எங்க கூட்டணி கட்சி. அந்த வந்த கூட்டம் நேரம் எங்க ஆபீஸ்ல வந்து உங்களாலதான் இந்த கூட்டம் இங்க வருது, சாவுல் அப்படின்னு என் பேரை சொல்லி உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லி அவங்களுடைய அடியாட்கள்லாம் என்னை வந்து கொலை மிரட்டில் விடுக்கிறாங்க. எனக்கு வந்து நைட்டு வீட்டில் தூங்குறது கூட பயமா இருக்குது. ஏன்னா எங்க திரும்பினாலும் ஒரு கத்தி கப்படா மாதிரி எனக்கு தெரியுது. அதனால காவல்துறை உடனடியாக இந்த ரவுடியசத்தை அடக்கணும். ஆளுங்கட்சின்ற போர்வையில் ஜனநாயகமா முறையில் நடக்கிற இந்த எலெக்ஷனை இவங்க தடுக்கிறதுக்காக எங்களுடைய வெற்றியை உறுதியாயிடுச்சுன்றதுக்காக அந்த பயத்தை, தோல்வி பயத்தில் இந்த மாதிரி ஒரு அராஜகம் பண்றதுக்காக ஒரு அமைச்சரே நேரடியாக களத்தில் வந்து நேரடியாக வம்பு எடுத்து நேரடியாக சண்டை போட்டு எங்க ஆபீஸுக்குள்ள எங்களுடைய கூட்டணி கட்சி தொண்டர்களை, நிர்வாகிகளை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இது அராஜகமா இல்ல ஜனநாயகமான மீடியா மூலியமா நீங்க கேட்டு சொல்லுங்க. நன்றி. அதுதான் சார், நாங்க எங்க பூத்து வாசல்ல இருந்துட்டு இருக்கோம். அவர் கார்ல வந்து இறங்கி வந்து எங்க ஆபீஸ் வந்து அடிக்கிறார் சார். நாங்க வேற ரோடுலயோ அவர் பூத்துலயோ அவர் ஆபீஸ் இருந்தா தப்பு இல்ல. எங்களோட மனிதநாயக கட்சி, எங்க அலையன்ஸ், எங்க டிவிக்கோட அங்க இருக்கும்போது அந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ எடுங்கப்பா. எங்களுக்கு என் வீட்டுக்கு இமீடியட்டா என் பொண்டாட்டிக்கு, என் பையன் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நான் சாக போறேன், நான் எல்லாம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். மனிதநேய மக்கள் கட்சி இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த தயவு செய்து பாருங்க சார், சேகர் பாபு நேரில் வந்து உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி, நான் இதே தொகுதியில தான், நான் தோத்தாலும் சேர்த்தாலும் இங்கே தான் இருக்க போறேன். எனக்கு எது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. சொல்லிட்டேன் சார், நம்ம ஆபீஸ்க்கும் பாத்துட்டீங்களா சார்? அவரே அமைச்சரே வந்து எங்களுக்கு சார், நான் கேட்டது சார், பிரஸுக்கு அப்பாற்பட்டு இது ஜனநாயகமா? 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 சேகர் பாபு, சேகர் பாபு, சேகர் பாபு, சேகர் பாபு, ஆளுங்கட்சி அராஜகம், ரவுடிசம், ரவுடிசம், ஜனநாயகம், தமிழக வெற்றி கழகத்தில் மாநில சட்ட ஆலோசனை பாதுகாப்பு குழுவில் நான் இருக்கேன். அப்படி ஒரு பாதுகாப்பு குழுவில் என்னை வந்து தலைமை நியமனம் பண்ணியிருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க மாநில லெவலில் நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் போக வேண்டியது இருக்கு. எல்லா இடத்துலையுமே நான் வேட்பாளரை சந்திக்க முடியும். எல்லாருக்குமே எங்கெங்க என்ன நடக்குதுன்றதை என்னால் தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அப்படி ஒரு சூழலில் துறைமுகத்தில் கடந்த 3 மாதமாக நான் வந்து துறைமுகத்தில் வந்து இங்கே தேர்தல் பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கும் பொழுது அந்த 3 மாத காலத்திற்குள் பல இன்டர்வியூ கொடுத்துருக்கிறேன். அது பல இன்டர்வியூ நான் கொடுக்கறதுக்கு உண்டான தேவை என்னன்னா, இப்போ எங்களுடைய வேட்பாளர் அவர் அண்ணன் சினோரா அசோக் அவர்கள் சொன்னபடி இங்கே வந்து ஏகப்பட்ட அராஜகமும் ரவுடிசமும் இருக்கு. இந்த 3 மாத காலத்திற்குள் சேகர் பாபு அப்படின்றவர் எங்க மேல 3 முறை கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறாருன்னு நான் பல இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். எங்களை தொடர்ந்து மிரட்டி வராருன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நேரடியாக என் கண்ணு முன்னாடியே, அதாவது எங்களுடைய அலுவலகத்தில் நாங்க இருக்கும் பொழுது நேரடியா அவருடைய கார்லயே அவருடைய ஆட்களுடன் வந்து அவர் வேற யாரையுமே டார்கெட் பண்ணல, ஸ்ட்ரைட்டா என்னதான் முறைச்சாரு. என்னை உத்து முறைச்சிட்டே கார்ல இருந்து இறங்கினாரு. ஸ்ட்ரைட்டா என்ன நோக்கி நடந்து வந்தாரு. நான் முதல்ல அங்கிருந்து வேட்பாளரை கிளம்ப சொன்னேன். வேட்பாளர் அப்படியே கிளம்பி போனாரு. அந்த கிரௌட் அப்படியே என் பக்கம் வந்தது. நான் நின்றுட்டு இருக்கும்போது சரி நம்ம நின்னாலும் அது ப்ரோவோக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நானும் என்னுடைய அலுவலகத்துக்கு உள்ள போய் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய வேட்பாளர் வெளியில நின்று எதுக்காக உள்ள வரீங்கன்னு சொல்லி கேட்டாரு. என்னுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கேட்டாங்க. அத்தனை பேருமே கேட்கும் பொழுது அவங்க எடுத்த எடுப்புலயே நீ மரியாதையா நகர்ந்துரு, நான் அவனை பாத்துக்கிறேன்னு என்ன டார்கெட் பண்றாங்க. நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே வேட்பாளர் அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, என்ன மீறி நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, தவறு, நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லும் பொழுது நான் வந்து உன்னை இங்கேயே காலி பண்றேன்டா, உன்னை வந்து போட்டுருவேண்டான்னு சொல்லிட்டு செல்போனை வச்சு வயிற்றுல குத்துறாரு. நான் இதே 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, பாதுகாப்பு இல்லை,
தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் தான் இதை வந்து நீங்க கொண்டு போகணும். இதை வந்து கவர்மெண்ட் சிஎம்க்கு கொண்டு போகணும். சிஎம் மூலியமா இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன வார்னிங்காவது அவருக்கு வரணுன்ற மாதிரி நான் எல்லாத்தையும் பேசியிருந்தேன். இது வரைக்கும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நேரடியாக அவரும் நானும் 1 to 1 மோதுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழல் வந்துருச்சு. வேட்பாளர் தாக்கப்பட்டிருக்கிறாரு, எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே தாக்கப்பட்டிருக்கிறாங்க, காவல்துறை வந்துட்டாங்க, துணை ராணுவம் வந்துட்டாங்க. யார் இருந்தாலும் இந்த இடத்தை கட்டுப்படுத்த முடியல. நேரடியாக வந்து தாக்குதலில் ஈடுபட்டது மட்டும் இல்லாம என் கூட இருக்கிற என்னுடைய தம்பிக்கு இந்த கண்ணு கிழிஞ்சு ரத்தம் இன்ஜுரியா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறேன். இவ்வளவு இன்ஜுரி ஆகி எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் எங்களுடைய அலுவலகத்திற்கு உள்ள வந்து எங்களுடைய அட்வொகேட்ஸ், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரையுமே அடிச்சு வெளியேற்றினது மட்டும் இல்லாம எங்களுடைய அப்படியே தரத்தன இழுத்துட்டு போய் ஒரு வண்டியில ஏற்றிருக்கிறாங்க. வண்டி வெளியில கொண்டு போகும்பொழுது நாங்க வந்து ரோடு மறியல் பண்றது தவிர்த்து எங்களுக்கு வேற வழி தெரியல. உடனடியாக ஆர்ஓக்கு ஃபோன் பண்ணி ஆர்ஓ வந்தாங்க, வந்து செக் பண்ணி என்ன டீடைல்ஸ் கேட்டாங்க. எல்லா சிசிடிவி எவிடன்ஸ், செல்போன் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் காமிச்சோம். உடனடியாக இதில் நான் நடவடிக்கை எடுப்பேன். இந்த நடவடிக்கை மூலமா ரிட்டன்ல நான் டிஸ்குவாலிஃபை என்னால் பண்ண முடியும். ரிட்டன்ல தான் அதை கொடுக்க முடியும், வித் ஆர்டரா கொடுக்க முடியும். நீங்க வந்து உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் கண்ணாலே பார்த்துட்டேன், ஐ வில் டேக் த சிவியர் ஆக்ஷன் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இப்போ என்ன கேள்வினா, ஒரு வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு வேட்பாளர் அவரை எதிர்த்து நிற்கிறாரு. 3 மாதம் இங்கே தேர்தல் பணிகள் நான் மேற்கொண்டு வந்தேன். இந்த ஒரு காரணத்துக்காக நாங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. பர்டிகுலரா வேட்பாளர் கொன்னுடுவேன்னு சொல்றது, வேட்பாளரே கொல்லுவேன்னு சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் நார்ம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். இப்பயும் வந்து நான் இவ்வளவு தூரம் துணிஞ்சு பேசுறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், பிரஸ் உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீதிமன்றம் மேல நம்பிக்கை இருக்குது, எங்க மேல தளபதி மேல நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு என்ன ஒரே ஒரு பாதுகாப்பு அப்படின்னா, நாங்க இதை வந்து எங்க தலைமைக்கு கொண்டு போகும்பொழுது இப்போ ஆல்ரெடி நான் பொதுச்செயலாளர்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் உடனே அவர் லீடருக்கு கன்வே பண்றேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும் பொழுது நாளைக்கு காலையில எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். விடிஞ்சால் எந்த சூழலில் வேணாலும், எந்த மாதிரி ஒரு சூழல் வேணாலும் நீங்க எங்களை பார்க்க நேரிடும். அதனால இமிடியேட்டா எங்களுக்கு வந்து கண்டிப்பா பாதுகாப்பு வழங்கும்படி நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இதுல முக்கியமா நீங்க கண்டுக்க வேண்டியது, போலிங் டைம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கு. போலிங் டைம் முடியல 6 மணி, ஆனா 5:30 மணிக்கு இது நடக்குது. 6 மணிக்கு முடியறதுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி நடக்குது. என்ன இங்க டார்கெட் பண்ணிட்டா அங்க பூத் கேப்சர் பண்ணாலும் என்ன இது பண்ணுது.